பீப்புளுக்கு நீங்க வந்து நியூரோ செக்அப்ஸ் எவ்வளவு ரெகுலரா எடுக்கணும்னு சொல்வீங்க? ரெகுலர்னு சொல்ல மாட்டேன், யாருக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸில் அவங்க எப்போ வந்து ஒரு ஸ்லிப் அண்ட் ஃபால், ஏதோ ஒரு என்ன ரீசன் தெரில, அவங்க ஒரு வேளை பாத்ரூம்லேயோ எதுவோ விழுந்துட்டாங்க, அவங்க வழுக்கி தான் விழுந்தாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூரோ செக்கப் மாதிரி, அவங்களோட கெயிட் எப்படி இருக்குது, அவங்க நடக்கிறது ஸ்டெடியாக இருக்கா, இது பார்க்குறதுக்காக ஒரு நியூரோ செக்கப்னு பண்ணலாம். குழந்தைகளில் வந்து சடனாக சேஞ்ச் ஏற்படுற பிஹேவியர்னால ஒரு டவுட் வரும்பொழுதும் ஒரு பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் கிட்ட நம்ம ஒரு கன்சல்ட் பண்ணலாம். அது தவிர வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஏற்பட்டால் தேவையே தவிர ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு நியூரோ செக்அப் அப்படிங்கிறது தேவையில்லை. நான் சொல்கிறேன், இந்த ஸ்பெக்ட்ரமில் இது ரெண்டு இருக்கிறவங்க வந்து காமனாகவே போய் பார்க்குறது நல்லது.